வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களை நாம் வாசித்தோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என் நேச கர்த்தர் இயேசு தடைகளை தகர்த்து எறிபவர். My Lord Jesus breaks the barriers. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகின்ற தரோஃபேராக இருக்காது. வீட்டில் நம்ம பயணத்தை துவங்கணுமா, ஆஃபீஸுக்கு போய் சேர்கிற வரைக்கும் எத்தனையோ ஆப்ஸ்டிக்கல்ஸ், தடைகள் வருகிறது. சிக்னல், ஸ்பீட் பிரேக்ஸ், கூட்ட நெரிச்சல், டிராஃபிக் ஜாம், இது இல்லாமல் திடீரென்று குறுக்கிடுகிற ஊர்வலங்கள், முக்கிய புள்ளிகள் அந்த வழியில் வருவதாயிருந்தால் சாதாரண மனிதர்களாகிய நம்மை ஓரமாக வைத்து விடுகிற தடைகள், இது போக்குவரத்தில் நாம் காண்கின்ற தடைகள். வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது ஆதியாகமம் முதற்கொண்டு, இப்போ வேத புஸ்தக காலம் இது அல்ல, வேத பிள்ளைகள் காலம், வேத வசனத்தின் வழியாக நடக்கிற நீங்களும் நானும் வாழ்கின்ற ஒரு காலம். ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், நாம் ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிப்போம். அவர்தான் நம்முடைய விசுவாச தந்தை. அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து அவர் எத்தனையோ தடைகளை சந்தித்தார், எதிர்ப்புகளை சந்தித்தார். ஆனாலும் அவர் தனக்கு முன்பாக கர்த்தர் வைத்த அந்த இலக்கை அழைத்த போது ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றாமற் போகவில்லை. ஆபிரகாமும் அதற்கு இசைவாக நடவாமல் தடுமாறி, தடையை பார்த்து தடுமாறி திசை தவறி போகவில்லை. அவர் அடைய வேண்டிய இலக்கை அடைந்தார். நல்ல முதிர் வயதில் அவர் மரித்தார். இப்படி ஒவ்வொருவருடைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது முற்பிதாக்கள், கோத்திர பிதாக்கள், தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள் ஆகிய இவர்களுடைய ஊழிய காலத்தில் எத்தனையோ தடைகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். தடைகளை கண்டு மரளுவது, மிரளுவது, ஸ்தம்பித்து போவது, ஒதுங்கி விடுவது, விட்டு விடுவது கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பல்ல. இதற்கு நமக்கு சிறந்த முன்மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு எந்த நல் நோக்கத்தோடு இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அந்த நல்ல நோக்கத்தை ஜீவனை கொடுத்தாயிலும் என்று நாம் சொல்லும்போது கடைசியில் ஜீவனை கொடுத்தாயிலும் அல்ல, ஜீவனை கொடுத்து அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அவருக்கு வராத தடைகளாக நமக்கு ஆரம்பத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக சரமாரியாக அவருக்கு தடைகள் இருந்தது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், obstacles, stopping the barriers, தடுத்து நிறுத்துகிற தடை கற்கள், சோர்ந்து போகக்கூடிய சோதனைகள்,
சுவிசேஷ நூல்களிலே ஆரம்ப அதிகாரங்களிலிருந்து அவர் சிலுவையிலே மரிக்கிற வரைக்கும், மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு தடை இல்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சரீரமும் வித்தியாசமானது. இப்படி பலவிதமான தடைகளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்து வந்தார். மறுபடியும் நாம் ஒரு முறை நினைப்பூட்டிக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு தடைகளை தகர்த்து எறிபவர். அவர் நாட்களிலே தடைகளை தகர்த்து எறிந்தார். இன்றைக்கு நம் நாட்களிலே, நம் வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற தடைகளை அவரை பின்பற்றக்கூடாதபடிக்கு, அவருக்குள்ளே நாம் வளரக்கூடாதபடிக்கு, நாம் கிறிஸ்துவ வெற்றி வாழ்க்கையிலே முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு சரமாரியான தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் தடைகளை வென்றதினாலே, தடைகளை தகர்த்து எறிந்ததினாலே என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் வருகின்ற ஒவ்வொரு தடைகளையும் அவர் தகர்த்தெறிய வல்லவராக இருக்கிறார் என்ற ஒரு பெரிய பாக்கியம் கொஞ்சம் உள்ளத்தில் இருந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். என் நேச கர்த்தர் அவருக்கு வந்த தடைகளை தகர்த்து வெற்றி சிறந்தது போல அவருக்காக வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் வருகிற தடைகளை நான் வெற்றி சிறக்க என்னோடு கூட அவர் இருக்கின்றார். எனக்கு முன்பாக செல்கின்றார், எனக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார். நாம் ஒரு பழைய ஏற்பாட்டு கால வேத வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க வேண்டும். நீங்கள் என்னோடு சேர்ந்து மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எடுத்துக்கொண்டீர்களா? எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம், வாசிக்க வேண்டிய வசனம் 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அவர் கர்த்தர், நம்முடைய ராஜா, நம்முடைய கர்த்தர், நம்முடைய ராஜா. அவர் தடைகளை நீக்கும்படியாக, தடைகளை நீக்கி போடுகிறவர்களாக அவர் நமக்கு முன்னாக செல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலங்கள் அந்த வனாந்திர பாதையிலே, ஹல்லேலூயா, 40 ஆண்டு காலங்கள் அந்த வனாந்திர பாதையிலே அவர்கள் சென்றபோது அவர்களுக்கு இருந்தது தடை என்ன? கடுமையான வெயில் பகல் வேளையில், கடுமையான குளிர் இரவு வேளையில். அந்த குளிரோடு எந்த தேசத்தில் பகலில் கடுமையான வெயில் இருக்குமோ அந்த தேசத்தில் இரவில் கடுமையான குளிர் இருக்கும். இது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற இயற்கை சூழல். இரவிலே அவர்களுக்கு குளிர் இருந்தது. இரவிலே அவர்களுக்கு அந்த பயணத்தை மேற்கொள்ளாதபடி கார் இருள் இருந்தது. இருளில் நடக்க முடியாது. குளிர் வந்தால் உடலே உறைந்து விடும், இரத்தமெல்லாம் அருகிவிடும், அது அப்படி நின்றுவிடும். இது ஒரு தடை. பகலிலே கடுமையான வெயில். இந்த கடுமையான வெயிலில் யார் பயணம் செய்வாங்க என்று யோசிப்பவர்கள் பயணம் செய்ய மாட்டார்கள். ஆனாலும்
இது கடுமையான வெயிலாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பத்தை முன்னதாக அனுப்புகிறாரு. ஒரு காரில் அல்லது ஒரு பஸ்ஸில் ஒரு ஹெட்லைட் இருப்பது போல இரவிலே அவர்களுக்கு ஒளியை அவர் கொடுக்கிறார். அக்னி ஸ்தம்பம் என்று அதற்கு பெயர். பகலிலே அவர்களுக்கு வெயில் தடையாயிராதபடி அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்தை அனுப்புகின்றார். கடுமையான வெயிலிலே குடை பிடித்து கொண்டு நடப்பது போல ஒரு ஆள் ஒரு குடையை தான் பிடிக்க முடியும். 10 பேருக்காக ஒரு குடையை பிடிக்க முடியாது. மெகா அம்ப்ரல்லா இல்லை, அது தெருவில் விற்கிற கடையில் தான் அந்த மெகா அம்ப்ரல்லா இருக்கும். ஆனால் 10 பேர் ஒரே குடையில் போக முடியாது. 6 லட்சம் இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்திர பாதையில் கரடு முரடான அந்த வழியிலே செல்வதற்கு பகலிலே அவர்களுக்கு ஒரு குளிர் நிழலாக மேக ஸ்தம்பத்தை கர்த்தர் அனுப்பினார். இரவிலும் அவர்கள் பயணம் செய்ய வேண்டும். பொதுவாக அல்லேலூயா, நோ ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பகலிலே பயணம் செய்வதற்கு ஒரு குளிர் நிழல் என்று பெர்கமன் ஒரு சொற்றொடர் உபயோகப்படுத்துகிறார்கள். அப்போ குளிர் என்றால் உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த கடுமையான வெயிலை அகற்றிட்டு கடுமையான வெயில் என்கிற தடையை தகர்த்து விட்டு, என் பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் பண்ணின ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும்படியாக உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறேன். நீங்கள் போக வேண்டிய தூரம் பெரியது, தூரம் அதிகமானது, பயணம் கடுமையானது. ஆனால் உங்கள் பயணத்தை நான் கடுமையாக மாற்றி உங்கள் பயணம் வெறுத்து போகும்படியாக செய்யாமல் அதை உங்களுக்கு இன்பம் ஊட்டும்படியாக பகலிலே மேக ஸ்தம்பத்தை அனுப்புகிறேன், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்புகிறேன் என்று சொல்லி இரவின் குளிர் தடையாக இருந்தது. அந்த தடையை நீக்கும்படியாக கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பினார். அந்த அக்கினி ஸ்தம்பம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அந்த கடுங்குளிர் அவர்களை தொடவில்லை. நடந்த அவர்களுடைய கால்கள் வீங்கவில்லை. அவர்களுடைய வஸ்திரங்கள் பழுதாகவில்லை. நேற்று இருந்தது போலவே இன்றைக்கு காணப்பட்டார்கள். இன்றைக்கு இருப்பது போலவே நாளைக்கும் காணப்பட கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட இருந்தது. அதை தான் நீங்கள் தீர்க்க தரிசனமாக மீகா தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறதை இப்பொழுது மறுபடியும் ஒரு முறை நான் வாசிக்க ஏவப்படுகிறேன். நான் இந்த வசனத்தை சொன்னவுடனே சொல்வதை கேட்காமல் ஒரு சகோதரி மிகவும் கூர்மையாக 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை உறுத்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த வேலையே வேண்டாம். உங்கள் வேலையை சுலபமாக்குவதற்காக தான் கர்த்தர் என்னை இங்கே வைத்திருக்கின்றார். சொல்வதை மாத்திரம் நீங்கள் கடைபிடித்தால் போதும், வந்து சேர வேண்டியது கர்த்தரால் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அவருக்கு இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் ராஜா, அவர் முன்னதாக செல்கின்றவர் அப்படின்னு அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. முன்னதாக என்று இல்லை, முன் அணி. அந்த அணி, அந்த மக்கள் கூட்டம், அது பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் கூட்டமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாம் சொல்லுகிற புதிய ஏற்பாட்டு கால விசுவாச கூட்டமாக இருந்தாலும் சரி, நாம் தேவனின் சேனையிலே இருக்கின்றோம். அப்போது சேனை என்று சொல்லும்போது, யுத்தத்துக்கு நாம் செல்லும்போது அணி அணியாக நாம் செல்வோம். நம்ம சேனை தலைவர், நம்முடைய தானை தலைவர்,
பின்னாக இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணல, நீங்கள் பண்ணுறாரு, நீங்கள் போடலை. அவர் எங்கே இருக்கிறாராம்? 1 கிலோமீட்டர் தூரத்தில் முன்னே போகிறார் என்று சொல்லவில்லை. அவர் முன் அணியில் இருக்கின்றார். எந்த அணி முன்பதாக நிற்க வேண்டும் என்று அந்த அணிகளை வகைப்படுத்துகிற ஒரு கமாண்டர் இன் சீஃப் என்ன முடிவு பண்ணுகிறார்? யார் கமாண்டர் இன் சீஃப்? The commander in chief is my Lord himself. சேனை தலைவர் அவர்தான். அவரே நம்மை முறைப்படுத்துகிறார். அந்த அணியிலே முன் அணியிலே நிற்கின்றார். ஆகவே நாம் போகும்போது நமக்கு முன்பாக வருகிற தடைகளை அவரே முதல்ல இருந்து, எப்படி சொல்லலாமா, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்படி நீட்டினா தடுக்கிறதுன்ற அர்த்தம். இப்போ நம்ம வேத வசனத்தின்படி இப்படி கையை நீட்டினா சிலுவை என்ற அர்த்தம். நம்முடைய சேனை தலைவன் நமக்கு முன்பதாக செல்கின்றார். வழிகளை நமக்கு ஆயத்தப்படுத்துகிறார். எதற்காகன்றால் அவருக்கு தெரியும், என் சேனைக்கு, என் சேனையில் இருக்கிற சேனை வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், மரணமே வரும். அவர்களுக்கு எதிர்த்தரப்பிலிருந்து ஏதும் வராதபடி அவர் நம்முடைய சேனையில் ஒருவராக இருக்கிறார் என்று இங்கே வேதம் சொல்லாமல், அந்த சேனையின் முன் அணியில், இன்னும் புரிந்து கொள்ளும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த முன் வரிசையில் அவர் இருக்கின்றார். ஏனென்றால் அவர் நம்முடைய முன்னோடி. நாம் மரிக்கின்றோம், நீதிக்காக நாம் மரிக்க வேண்டும். கடந்த ஜப கூட்டத்தில் ஒரு 20-25 நிமிஷம் சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். நம்முடைய பாலவாக்கம் அம்பேத்கர் தெருவில் சபையில் இருக்கிற உங்கள் பெரும்பாலோர் வரவில்லை. ஏனென்றால் உங்களுக்குள்ளே வெறுப்பும், கசப்பும், பகைமை, விரோதமும், போட்டியும், பொறாமையும் இருக்கிறதுனாலே, சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் காணப்படுகிற இவைகளெல்லாம் இருக்கிறதுனாலே உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உட்கார உங்களுக்கு மனமில்லை. ஆனால் அங்கே கர்த்தருடைய வசனம் அறிவிக்கப்பட்டது. அந்த வசனத்தை கேட்பதற்கு கூட நமக்கு மனமில்லை. வருகிறவர்கள் அதற்கு பிறகு வந்தார்கள். அரசியல் தோரணையிலே வந்தார்கள், உறவு தோரணையில் வந்தார்கள். ஃபெஸ்டிவல் என்று சொல்லும்போது சோறு, அந்த சோறு தோரணையிலே வந்தார்கள். நான் அந்த ஜப கூட்டம் முடிந்தவுடனே இந்த வரிசையில் இருந்த ஒரு பெண்ணை பார்த்து நான் கேட்டேன், பிரசங்கிக்கும் போது நீ செய்தியை கேட்கலையம்மான்னு. உடனே சிரித்தார்கள். அவர்கள் சுமார் 20 கிலோமீட்டரிலிருந்து உறவினர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தார்கள். நான் அப்படி சொன்ன உடனே சிரித்தார்கள். எதற்கு வந்தார்கள்? சிரிப்பதற்கு வந்தார்களா? சாப்பிடுவதற்கு வந்தார்கள். சாப்பிடுவதற்கு முன்பாக செவிக்கு ஒரு உணவு அங்கே கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் நாம் கேட்கும்போது தான் நமக்கு முன்பாக வருகிற தடைகளை நாம் மேற்கொள்ள முடியும். தடைகளை தகர்த்து போடுகிற, நீக்கி போடுகிற 13ஆம் வசனம் வாசிக்கிறேன் என்று சொன்னேன், இன்னும் நான் வாசிக்கல. 13ஆம் வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் தேவ ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் நடந்து போகிறார் என்ற அந்த வார்த்தை, அது God is in action. அவர் ஒரு அறையிலே இருக்கிற தெய்வம் அல்ல, ஒரு ஸ்தலத்திலே இருக்கிற தெய்வம் அல்ல. He is leading a movement. He is leading a movement. For he himself is moving. அவர் ஒரு இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்துகின்றார். அவரே இயங்குகின்றார், அவரே செயல்படுகின்றார். இப்படி ஒரு தேவனை இந்த உலகத்தில் இன்னும் காணாமல் கோடிக்கணக்கான மக்கள் இந்த இந்திய தேசத்தில் இருக்கின்றார்கள். நம்முடைய தேவன்
ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த இயக்கத்திற்கு அவரே தலைவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் இயங்குகின்றவர். சயின்ஸில் 2 வார்த்தை நாம் உபயோகப்படுத்துகிறோம், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்ஸ் என்று சொல்லி. மை லார்ட் ஜீசஸ் இஸ் a dynamic personality. ஒப்பு அற்ற, ஈடு இணையற்ற, வார்த்தையில் வல்லமை உள்ள. முதல் ஜபம் செய்யும் போது நீங்கள் கேட்கவில்லை, அநேகர் தாமதமாக வந்தீர்கள். அவர் வார்த்தையிலே வல்லமை உள்ளவர், செயலிலே மகத்துவமானவர். He is a wonder working God. அவர் அற்புதம் செய்கிற கர்த்தர். இன்றைக்கும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்னையும் உங்களையும் இன்று காலையிலே தேற்றும்படியாக தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் இந்த வசனத்தின் கொண்டு நம்மோடு பேசுகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் கடந்து போகிறவர்கள் உள்நோக்கம் இல்லாமல் அல்லது ஒரு குறிக்கோள் இல்லாமல், they are not vagabonds but moving with a purpose. குறிக்கோள் இல்லாமல் அலைந்து திரிகிறவர்களாக அவருடைய சேனைகள் செல்லாமல், அங்கே ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர்கள் வாசலால் உட்பிரவேசித்து. என்ன வாசல்? யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு சொன்னார், பிதாவின் வாசஸ்தலம். அவர்கள் பரலோகத்தில் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை அவர் நீக்குகிறார். அவர்கள் வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். கடந்து போவார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வாசலுக்கு வெளியிலே நிற்க மாட்டார்கள். நமக்கு நன்றாக தெரியும், 10 கன்னிகைகள், முதல் 5 கன்னிகைகள் விளக்கு எரிகிறதாக, அவர்கள் விளக்கில் எண்ணெய் இருக்கிறதாக, எண்ணெய் இருந்ததினாலே அவருடைய விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. மணவாளன் வந்தவுடனே அந்த மணவாளனுடைய அறைக்குள்ளே அவர்கள் உட்பிரவேசித்தார்கள். வாக்கிங் இஸ் குட், பட் என்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நடப்பது நல்லது தான், வெற்றியை நோக்கி நடப்பது நல்லது தான். ஆனால் உங்களுக்கு எப்பொழுது வெற்றி வரும்? நீங்கள் உள்ளே பிரவேசிக்கணும். அந்த அறிவிலிகளான புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் வாசலிலே மார்க்கெட்டுக்கு சென்று எண்ணெய் வாங்கி கொண்டு வந்தபோதோ கதவுகள் அடைக்கப்பட்டது, அவர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியல. இப்போ சொல்லுங்கள், வாசலுக்கு உள்ளே 5 பேர் இருக்கிறார்கள், வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே 5 பேர் இருக்கின்றார்கள். அந்த வாசலுக்கு வெளியிலே, அந்த கதவுக்கு வெளியிலே 5 பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்வதை விட ஏமாற்றம் அடைந்தவர்களாக, தோல்வி அடைந்தவர்களாக அவர்கள் திரும்பி போனார்கள். வாசஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிப்பது உன்னதமான, பெரிதான, மகிமையான ஒரு வாசலை ஆண்டவர் இயேசு நமக்காக திறந்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவரே வாசல். அவர் சொல்கிறாரு, அந்த ஆடுகளை தொழுவங்களை குறித்து சொல்லுகிற இடத்திலே நானே வாசல் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். எப்படி? நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் அங்கே சொல்கிறார், நானே வாசல். ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அந்த மேய்ச்சலை என்பதுதான் the result, the benefit, the blessing. கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலே நமக்கு கர்த்தர் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் வெளியிலே இருப்பதனால் அல்ல, புறம்பே தள்ளப்படுவதனால அல்ல,
நாம் தடைகளை மீறினவர்கள், தடைகளை நீக்குகிற தயாபரர் நமக்கு முன்பாக செல்லும்படியான ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறதுனாலே அவருக்கு பின்னாக நாம் செல்லும் போது நாம் உள்ளே சென்று மேய்ச்சலை நாம் கண்டடைவோம். வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா. யார் அந்த ராஜா? இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. என்னை ஆட்கொண்டவரும் என்னை இன்று வரைக்கும் ஆட்சி செய்கிறவருமான என் இருதயமாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற சீரேசு ராஜா எனக்கு முன்பாக செல்கின்றார். இந்த ராஜா என்று நாம் சொல்லும்போது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது, ஆட்சியை குறிக்கிறது. எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ராஜா எனக்கு முன்பாக போவார். முன்னதாக நாம் முதல் வரியில் பார்த்தோம், அவர் முன்னதாக போகிறவராக இருக்கிறார் என்று. கடைசி வரியில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், அவர்கள் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அது அவர் தானே சொல்லியிருக்கிறாரு. மத்திய 28ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 வசனங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் என்ன சொல்கின்றார்? இப்பொழுது உங்கள் ராஜா உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களுக்கு முன்னே செல்கிறவர், உங்கள் முன் அணியிலே இருக்கிறவர் உங்களை முன் நடத்தி செல்வார். அவருக்கு இன்னொரு பெயர் நல்ல ஆயர். we call in English good Samaritan. அவர் நல்ல மேய்ப்பர். மீட்பின் பாடலிலே அடியனுக்கு ஆண்டவர் கிருபையாக தந்த ஒரு பல்லவியை ஒரு நாள் எங்கே இருக்கிறாங்க ஜான்சி அவர்களை நான் ஒரு நாள் பாட சொன்னேன். அடுத்த முறை வரும்பொழுது எனக்கு பாடி காட்ட வேண்டும் என்று சொன்னேன். என்ன அங்கே இருக்கிறது? நல்மேய்ப்பர் இவர் யாரோ, நம்மீட்பர் இவர் தானோ, ஆடுகளுக்காக உயிர் கொடுக்கும் அருள்நாதர் இயேசுவே. நம்ம மீட்பர், அது நமக்கு மாத்திரம் அவர் மீட்பர் அல்ல, எல்லா ஆடுகளுக்கும் மீட்பர், நல் மேய்ப்பர், நல் மீட்பர். அவர் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்தவர், நமக்கு முன்பாக செல்கின்றார். இப்பொழுது தீர்க்க தரிசன வசனத்தை நாம் ஒரே வசனத்தை கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்துதலினாலே நாம் நெடுநேரம் நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு கிருபை தந்தார். நீங்கள் வீட்டுக்கு சென்று திரும்ப 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 அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு மனிதரால் வந்த தடைகளை அவர் தகர்த்தெறிந்தார். ஏற்கனவே நாம் சாத்தானாலே வந்த தடைகளை அவர் தகர்த்தெறிந்ததை குறித்து நாம் தியானித்து விட்டோம். சில நேரங்களில் நாம் திரும்ப திரும்ப ஒரே சத்தியத்தை சொல்வது போல இருக்கும். அதனால் அதை விகற்பமாக நினைக்காதீங்க, இன்னும் ஒரு முறை காது கொடுத்து கேளுங்கள். மனிதரால் வந்த தடைகளை மகிமன் இயேசு தகர்த்தெறிந்தார் என்பதை தான் இன்றைக்கு நாம் அடுத்த சில நிமிஷங்களிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். மனிதர்களால் வந்த தடைகளை மகிமன் இயேசு தகர்த்தெறிந்தார். மூன்று காரியங்களை நாம் மிக வேகமாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு ஆதாரமாக வசனங்களையும் நாம் வாசித்து தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது, நியாயப்பிரமாணத்தை முன்வைத்த மக்கள், நியாயப்பிரமாணத்தை முன்வைத்தவர்கள் யார்? பரிசேயர், வேதபாரகர் என்கிற யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க?
நியாயப்பிரமாணத்தை முன்வைத்து மக்களுக்கு நலம் வராதபடி, மக்களுக்கு பயன் வராதபடி, மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இராதபடி எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் எதிர்ப்பை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முறியடித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய சவால் இருக்கு. எப்பொழுதும் இல்லாத தடைகள், சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாதபடி, சபை நடத்தாதபடி, கிறிஸ்தவ நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடாதபடி, நம்முடைய இந்திய தேசத்திலே கடந்த 2000 ஆண்டு வரலாற்றிலே எப்பொழுதும் இராத தடைகள் இப்பொழுது அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த தடைகளையெல்லாம் நீக்கக்கூடிய கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அநேகரை இந்த தடைகளை நீக்குவதற்காக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இழைக்கப்படுகிற தீங்குகளை தடுத்து நிறுத்துவதற்காக தெய்வ பக்தி உள்ள வழக்குரைஞர்களை, தெய்வ பக்தி உள்ள அமைப்புகளை ஆண்டவர் எழுப்பி அவருடைய பிள்ளைகளுக்கு வருகின்ற தடைகளை அவர் நீக்குகின்றார். ஏனென்றால் ஊழியம் கர்த்தருடையது. நாம் சொல்லுகிற சுவிசேஷம் இயேசுவை பற்றி, நாம் நடத்தி கொண்டிருக்கிற தேசம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிற திருச்சபைகள் கர்த்தருடைய சரீரம். உலக மக்களுக்கு நன்மை, இனம், மொழி, மற்ற பேதங்களை பாராதபடி எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு நல்நோக்கோடு செய்கிறவர்கள் திருச்சபை சார்ந்த ஊழியங்கள். இந்த ஊழியங்களுக்கு பெரிய தடை இருக்கிறது. முதல் நூற்றாண்டிலே ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஏசப்பா என்ன நல்லது செய்தாலும் அவரை தடுக்கும்படியாக, ரெண்டாவது அதை குறை கூறும்படியாக, அது மாத்திரமல்ல கடைசியாக உச்சக்கட்டம் அவரை கொல்லும்படியாக. ஏனென்றால் அவர் தடைகளை நீக்கியவர். தடைகளை யார் நீக்கும்படியாக முன் வருகிறார்களோ, நானாக இருந்தாலும் சரி, என்னுடைய தலைவன் இயேசுவாக இருந்தாலும் சரி, உங்களிலே ஒருவர் எழும்பி உங்கள் அளவிலே விரோதமான செயல்களை, அநியாயமான செயல்களை கண்டிக்கும்படியாக, எதிர்க்கும்படியாக, அப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகாதபடி பேசும்படியாக, ஜெபிக்கும்படியாக நீங்கள் முயற்சிகளை செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு வரும். எவ்வளவு தூரம் நம்ம இந்த தடைகளை எதிர்க்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு ஆபத்து இருக்குது. நான் அனுபவித்து கொண்டே உங்களுக்கு சொல்கின்றேன். அனுபவித்து ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கை வரலாறை வாசித்து உங்களுக்கு சொல்கின்றேன். ஆவியானவர் எனக்கு கற்பிக்கிற காரியங்களை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கதை அல்ல, இது தத்துவம் அல்ல, நிஜமான காரியங்கள். இன்று இந்த 10/8/25 இந்த நாளிலே நீங்கள் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். தடைகளை தகர்த்து எறிந்த ஆண்டவர் இயேசு, நான் வழிபடுகிற, நான் ஆராதிக்கிற, நம்பியிருக்கிற என் கர்த்தர் எப்படி தடைகளை பார்த்து அவர் விலகி போகாமல் அந்த தடைகளை நீக்கும்படியாக இறுதியிலே தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். அவர் வழியே பின்பற்றுகிற நானும் கூட என் ஆண்டவருக்காக வேண்டுமானால் உயிரையும் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று உங்கள் மனதில் சொல்லுங்கள், வாயினாலே அறிக்கை செய்யுங்கள். உயிரையும் துச்சமாக எண்ணாதபடி, பொருட்டாக எண்ணாதபடி. சேனையின் தலைவர், தடைகளை நீக்குகிறவர், பொதுவாக இப்படி சொல்லுகிறார்கள், தாத்தான் தடைகளை நீக்குகிற தயாபரர். தடைகளை நீக்குகிற தயாபரர் நமக்கு முன்பாக இருக்கின்றார். நல்ல காரியங்களை, முதலாவது ஆண்டவர் ஓய்வு நாளில் அவர் எத்தனையோ அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார் என்றெல்லாம் ஒரு வாரத்தில் பிரசங்கித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? இருக்கிறது.
மறுபடியும் ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளிலே 7 அற்புதங்களை செய்தார். வீட்டிலே செய்தார், குளக்கரையிலே செய்தார், ஜப ஆலயத்திலே செய்தார். லொகேஷன் வேரிஸ், பட் த மிரக்கிள் இஸ் ஒன் அண்ட் த சேம். இடம், அற்புதம் செய்த இடம், அதாவது தடைகளை பாராமல் பாதிக்கப்பட்ட மனிதனுடைய நிலைக்கு அவர் சென்று அவனும் நலமாக இருக்க வேண்டும், அந்த சகோதரியும் நலமாக இருக்க வேண்டும் என்று கருதியவர். அதனாலே வந்த எல்லா தடைகளையும் அவர் தகர்த்து போட்டவர். அவர் தடைகளை தகர்த்து போட்டதுனால தான் நான் இன்றைக்கு இருக்கின்றேன். கொஞ்சம் மனது அளவில் அல்லேலூயா சொல்வீர்களா? என் வாழ்க்கையிலே வருகின்ற வந்த தடைகளையெல்லாம் அந்த தயாபரர் நீக்கி போட்டதுனால தான் இங்கே இருக்கிறேன். இல்லைன்னா நான் அந்த ஈஞ்சம்பாக்கம் சுடுகாட்டில் என் சரீரம் உறங்கி கொண்டிருக்கும், என் சரீரம் அங்கே இருக்கும். ஆனால் இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன். நான் எப்படி அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியும்? எனக்கு செய்ததை நான் எப்படி சொல்லாமல், சாட்சி சொல்லாமல் இருக்க முடியும்? சாட்சி சொல்லுங்க என்று அழைத்தால் நீங்கள் எக்ஸை பார்க்குறீங்க, ஒய்யை பார்க்குறீங்க, இசட்டை பார்க்குறீங்க, மறுபடியும் ஏபிசியை பார்க்குறீங்க, இடது பக்கம் பார்க்கிறீர்கள், வலது பக்கம் பார்க்கிறீர்கள். யாரோ போய் சொல்வார்கள் என்று நினைக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நீங்கள் மறைக்கக்கூடாது. இப்பொழுது அந்த பட்டியலை நாம் வேகமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஓய்வு நாளிலே ஆண்டவர் 7 அற்புதங்களை செய்து பாதிக்கப்பட்டவர்களுடைய துயரை துடைத்தார். அது சாதாரணமான காரியம் அல்ல. மார்க்கு 1 அதிகாரம் 21 31 வசனங்களை நாம் வாசினேன். வசனத்தை இப்போ தான் கோட்டை வருது பாரு அவளுக்கு. பேயெல்லாம் ஓடணும். போன ஞாயிற்றுக்கிழமை ஐயா பிரசங்கம் பண்ணும்போது பேய் ஓடினார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தேவனுடைய ஆலயத்தில் விழிப்பாக இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்தால் உங்களுக்கு கோட்டுவா வராது. கோட்டுவா வர்றதுன்னா என்ன அர்த்தம்னா, உள்ளங்கிறது வெளியில் வருதுன்ற அர்த்தம். முதல் அதிகாரம் 29, 30, 31 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு யாக்கோபோடும் பேதுருவோடும், யாக்கோபோடும் யோவானோடும், பேதுரு மாமியார், பேதுரு அந்திரேயா என்பவர்கள் உடன் சகோதரர்கள், பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு போகிறாரு. அது ஒரு ஓய்வு நாள். தேவாலயத்தை விட்டு அவர்கள் சீஷர்கள் கூட்டம் வெளியே வந்து விடுகின்றார்கள். ஆண்டவர் இயேசு அந்த பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு போகிறாரு. ஒருவேளை எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப பேர் மாமியார்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு எனக்கும் தெரியும். மாமியார்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்கன்னு கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். ஐயா, எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் என்று சொன்ன உடனே தேவாலயத்தில் அந்த திருப்பணியை முடித்து இந்த சீஷர்கள் கூட்டம் இயேசுவோடு கூட பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு சென்றார்கள். அந்த மாமியாரை ஆண்டவர் இயேசு தொட்டார். என்ன அற்புதம் நடந்தது! அவர்கள் உடனே சுகம் பெற்றார்கள். வந்தவர்களை உபசரித்தார்கள். மாமியார் ஸ்தானத்தில் இருக்கிற மாமியாரை, சுகம் பெறுகிற இயேசுவை பெற்ற தாயே, உனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு, உன்னால வாய் திறந்து அவரை மகிமைப்படுத்த உனக்கு விருப்பம் இல்லை. இறைவனுக்கு உணவளிப்பது என்பது அது ஒரு பணி, திருப்பணி.
இறைமைந்தன் இயேசு வீட்டுக்கு வந்து விட்டார். அவருடைய சீஷரோடு கூட வந்து விட்டார். எங்க மருமகனும் அந்த டீம்ல இருக்காரு என்பதனால அல்ல, அவர்கள் உடனே எழுந்து விருந்தினர்களை உபசரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. முதல் ஓய்வு நாளில் ஆண்டவர் இயேசு செய்த வரிசையாக இல்லை என்றால் நம்ம குறிப்புப்படி இன்றைக்கு நாம் குறிப்பிடுகிற முதலாவது காரியத்தை பார்த்தோம். அது எங்கே நடந்தது என்றால் வீட்டிலே நடந்தது. மார்க்கு முதல் அதிகாரம் 21-27 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, பிசாசினாலே பீடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தேவாலயத்தில் இருந்தார். அப்போ இந்த விடுதலையை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையை அந்த ஓய்வு நாளில், ஓய்வு நாள் என்று சொல்லும்போது யூதர்கள் வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து அந்த சனிக்கிழமை மாலை வரைக்கும் அவர்கள் ஓய்வு நாளாக கொண்டாடுவார்கள். வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து சனிக்கிழமை மாலை வரைக்கும் 24 மணி நேரத்தை அவர்கள் ஓய்வு நாளாக கொண்டாடுவார்கள். அந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய ஆலயத்தில் நம் ஆண்டவர் இயேசு பிசாசினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை விடுவிக்கின்றார். மூன்றாவதாக மத்தியை 12ஆம் அதிகாரம் 10-14 வசனங்களில், மத்தியை 12ஆம் அதிகாரம் 10-14 வசனங்களில் சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை ஆண்டவர் யூதர்களுடைய ஜபாலயத்தில் விடுவிக்கின்றார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 4வது, லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-16 வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, 18 வருஷமாய் கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு கூனி, எப்படி சொல்லலாம், அது 45 டிகிரியில் கணிதம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். 45 டிகிரியில் இருக்காங்க. இப்படி கொஞ்சம் கூட நிமிர முடியல. நடப்பதென்றாலும் குனிந்து கொண்டு தான், படுப்பதாக இருந்தாலும் அப்படி தான், அந்த எல் ஷேப்பில் தான் படுப்பார்கள். அவர்கள் தேவாலயத்துக்கு வந்திருந்தார்கள். 18 ஆண்டு காலமாக பிசாசானவன் அந்த சகோதரியை அடிமைப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு சரீர பாதிப்பை உண்டு பண்ணியிருந்தான். தேவனுடைய வீடு ஜபாலயம், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு, சகல ஜனங்களுக்கும் ஜப வீடாகிய அந்த வீட்டில் வரக்கூடியவர்கள் குனிந்து கொண்டு நிமிர முடியாதபடி ஆராதிக்க வேண்டுமா? யாவரும் நிமிர்ந்த நடையோடு ஆலயத்தை முடித்துவிட்டு வீறு நடை போட வேண்டும். அடுத்த வாரம் வரும்பொழுது நிமிர்ந்த நடையோடு ஆலயத்துக்கு வீறு நடை போட்டு உள்ளே நுழைய வேண்டும். ஒருவரும் இப்படி சரீரப்படி பாதிக்கப்பட்டு இந்த சமுதாயத்தினால அலட்சியப்படுத்தப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்காக ஆண்டவர் உள்ளம் உருகினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ளே கிரியை செய்தார். அந்த சகோதரியை தேவாலயத்திலே சுகமாக்கினார். அந்த தடையை, பிசாசின் தடையை நம் ஆண்டவர் இயேசு மாற்றினார். ஐந்தாவது, லூக்கா 14:1-5 வசனங்களில் நீர்க்கோவை வியாதி உள்ளவனை ஆண்டவர் இயேசு குணமாக்கினார். பேதுரு மாமியாரை வீட்டில் சுகமாக்கினார். ஒரு பரிசேயன் என்ன செய்கிறான்? ரொம்ப பேர் நம்ம வேதத்தில் வாசிக்கின்றோம். ஒரு காலத்தில் நோயாளியாக இருந்தவன், குஷ்டரோகியாக இருந்தவன் சுகமாக்கப்பட்டான். அவன் பெத்தானியா ஊரில் இருந்தான். அவனும் பகல் வேளை விருந்துக்காக இயேசுவானவரை அழைத்திருந்தான். நம்ம அடுத்த கட்டமாக அந்த விருந்துக்கு நாம் செல்வோம். எல்லாருக்கும் விருப்பம் இல்லையா? விருந்துன்னா, மருந்துன்னா இப்போ தான் மருந்து இப்போ கொடுக்குற டைம். இப்பொழுது மருந்து கொடுக்குறார் ஆண்டவர். வார்த்தையாகிய மருந்து கொடுக்குறாரு. அதுவும் வார்த்தையாகிய உணவு தான்.
உணவே மருந்து என்று கோவிட் காலத்திலிருந்து பேசப்படுகிற அந்த சத்தியமும் இதுதான். என்ன உண்மை? வார்த்தையாகிய மருந்தை ஆண்டவர் கொடுத்து நம்மை குணமாக்குகின்றார். வார்த்தையாகிய மருந்து ஆகிய உணவை. இதே பரிசேயன் ஒருவன் நம் ஆண்டவர் இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்தான். அந்த வீட்டில் விருந்துக்கு வந்தவர்கள் ஒருவருக்கு நீர் கோர்வை, மெடிக்கல் டேர்ம், அது ஆங்கிலத்தில் சொல்கிற ட்ராப்ஸி என்று சொல்லுகின்றோம். அந்த உடம்புல நீர் கோத்துக்குன்னு இருக்கும், அதை புரிகிற மாதிரி சொன்னோம். நீர் கோர்த்து கொண்டு இருக்கும், கால் வீங்கி இருக்கும், வயிறு வீங்கி இருக்கும், உடல் முழுவதும் வீங்கி இருக்கும். தோற்றத்தில் விகாரமாக காணப்படுவான். அந்த கண்கள் வீங்கி இருக்கும், முகம் வீங்கி இருக்கும், அந்த 2 கண்களுக்கு கீழே வீங்கி இருக்கும். என் பிதா இவனை சிருஷ்டித்திருக்கிறார், இவன் இப்படியே வாழணுமா? இந்த நிலையிலே அவன் சாகணுமா? இல்லை, அவனை விடுவிக்க வேண்டும் என்று விருந்துக்கு அழைக்கப்பட்ட வீட்டுக்கு சென்ற ஏம்பெருமான் விருந்துக்கு முதலிடம் கொடாமல் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களில் ஒருவனாகிய அந்த கோர்வை வியாதினாலே பாதிக்கப்பட்ட மனுஷனை ஒரு வீட்டிலே ஓய்வு நாளிலே ஆண்டவர் சுகமாக்குகிறார். நாம் யோவான் 9ஆம் அதிகாரம் 6வது குறிப்பாக 9ஆம் அதிகாரம் 14 15 வயதில் இருக்கிற அந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு பிறவி குருடனை குணமாக்குறார். அந்த பிறவிலேயே அவன் குருடனாக பிறந்தவன். அங்கே சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இவன் குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவன் நாம மகிமைப்படுவதற்காகவே இவன் குருடனாய் பிறந்தான் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். தடைகளை நீக்குவதன் மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக தடைகளை நீக்குகிற தயாபரர் இந்த பிறவிலேயே குருடனாக பிறக்கும்போது குருடனாக பிறந்த இந்த மனுஷனை பார்வை அடையும்படியாக செய்கிறார். இது யூதர்களுடைய ஜெபாலயத்தில். இப்பொழுதுதான் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நாம் வருகின்றோம். அதுதான் யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களில் 38 வருஷமாக வியாதியாய் இருந்த ஒரு மனுஷன் பெதஸ்தா என்கிற ஒரு குளக்கரையில் காலத்தை ஓட்டி கொண்டிருந்தான். பெதஸ்தா என்றால் அதற்கு ஆங்கிலத்தில் முதல் சொல்கிறேன், ஹவுஸ் ஆஃப் ஆலிவ்ஸ், ஒலிவ வீடு என்று பொருள். ஒலிவ மர வீடு என்று பொருள், ஒலிவ மரங்கள் வீடு என்று பொருள். ஹவுஸ் ஆஃப் ஆலிவ்ஸ். ஜெபாலயத்தில் நம் ஆண்டவர் ஆராதனை முடித்துவிட்டு வெளியே வரும்பொழுது, அது எருசலேமில் இருந்த ஒரு குளம், அதற்கு மண்டபங்கள் உண்டு. அங்கே ஒரு பாரம்பரியம் இருந்தது, அல்லது ஒரு ஐதீகம் என்று சொல்லலாம். என்ன ஐதீகம்? தேவதூதன் ஒருவன் இறங்குவானாம், அந்த குளத்தின் நீரை கலக்குவானாம். யார் முதலில் எழுந்திருக்கிறார்களோ, யார் முதலில் இறங்கி அந்த தண்ணீருக்குள்ளே போய் மூழ்குகிறார்களோ அவர்கள் சுகமடைவார்கள். நெடுநாளாக 38 வருஷமாக, உங்களில் சிலருக்கு 38 வயசு இருக்கும், உங்களில் சிலருக்கு 38 வயசை தாண்டி இருக்கும், 38 இருக்கும். என்ன போல் எனக்கு 38 வருஷம் முடிஞ்சிச்சு. அதுபோல் வயது சென்றவர்களாக இருக்கும். அந்த ஒரு சொற்றொடரை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 38 வருஷம் என்று எடுத்துக்கொள்ளாமல் நெடுநாள்
வியாதியாயிருக்கிறான் என்று இயேசு அவனை பார்த்தவுடனே அவனுடைய வாழ்க்கையில் இருந்த தடையை அவர் நீக்கும்படியாக அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீ சுகமாக விரும்புகிறாயா? இப்படி தான் அவர் கேள்வி கேட்பார். இன்றைக்கும் என்னையும் உங்களையும் பார்த்து நம் வாழ்க்கையில் இது போன்ற கேள்விகளை கேட்பது அவருக்கு சகஜம். நாம் சோர்ந்து போகக்கூடாது. என்ன இப்படி கேட்கிறாரு என்று நாம் மனம் தளர்ந்து போகக்கூடாது. அவன் சொன்னான், ஆமையா, நான் சுகமாக விரும்புகிறேன். இந்த தூதன் வந்து கலக்கும்போது ஒருவனும் என்னை அந்த குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு எனக்கு யாரும் இல்லை. வெள்ளிக்கிழமை நாம் தியானித்தது போல he was helpless and no company or friendship. நட்பு இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. அது சுருக்கமாக சொன்னால் அவன் தனிமையாகவே தன்னந்தனியாக தன் வாழ்நாட்களை செலவழித்து கொண்டிருந்தான். 38 வருஷமாக அந்த பெதஸ்தா என்ற அந்த குளத்தின் கரையிலே அவன் தன் நாட்களை செலவழித்து நன்றாக கவனிங்கள். அவன் இத்தனை ஆண்டுகள் அந்த குளக்கரையில் இருந்தாலும் அவன் சோர்ந்து போகவில்லை. ஒரு நம்பிக்கையோடு கூட. என்ன நம்பிக்கை? என்றைக்காயிலும் ஒரு நாள் வரும், எப்படியாயிலும் நான் சுகமாகி விடுவேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தான். அந்த நம்பிக்கைக்கு உயிரூட்டும்படியாக மரித்து உயிர்த்தெழப் போகிற அப்பொழுதும் ஜீவித்து கொண்டிருந்த ஜீவாதிபதி இரட்சகர் இயேசு அந்த இடத்துல வந்து நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வாயிலை கேட்பதற்கு முன்பாக இவர் உள்ளத்திலே ஒரு ஏவுதல் வந்து, ஆவியானவருடைய ஏவுதல் வந்தது. மறுபடியும் நான் சொல்கின்றேன், அவன் உள்ளத்திலே சுகமாக வேண்டும் என்ற ஒரு ஆசை, இவர் மூலமாக ஒரு சுகம் வருமோ என்ற கேள்வி அவன் உள்ளத்தில் எழுவதற்கு முன்பாக இவர் உள்ளத்தில் ஒரு ஏவுதல், ஒரு வாஞ்சை வந்தது. என்ன வாஞ்சை? இவனை சுகமாக்க வேண்டும். ஓய்வு நாளாக இருந்தால் என்ன, வார நாளாக இருந்தால் என்ன, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எல்லாம் ஒரே நாட்கள் தான். நாங்கள் 7 நாளையும் படைத்தோம். ஏசப்ப கூட்டு அறிக்கை சொல்கிறாரு. என்னால் வேதத்தில் சிருஷ்டிப்பின் நாட்களிலே ஆண்டவர் இயேசு இருந்தார். 7 நாட்களை நாங்கள் ஒன்றாக தான் படைத்தோம். இவர்கள் அந்த ஓய்வு நாளை வித்தியாசப்படுத்துகிறார்களே, இது என்ன புதுமை என்று சொல்லி அந்த புதுமையை, அவர்களுடைய மதியினத்தை முறிக்கும்படியாக தடைகளை நீக்குகிற தயாபரர் முயற்சி செய்கின்றார். ஒன்றும் செய்யல. அவனுக்கு ஒரு கட்டளை இட்டார். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா போதும், உங்கள் சிந்தையில் சத்தியம் வந்துடும். 3 கட்டளை அந்த ஒரே வாக்கியத்தில் இருக்குது. நீ எழுந்துரு, படுக்கையை எடுத்துக்கொள், நட. ஸ்டாண்ட், டேக் யுவர் பெட் அண்ட் வாக். இவ்வளோதான் சிம்பிள், எளிமையான கட்டளையை அவனுக்கு கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம். 38 வருஷமாக பாதிக்கப்பட்ட அந்த மனுஷன் இந்த கட்டளையை யார் கொடுக்கிறாருன்னு அவனுக்கு அந்த நேரத்தில் தெரியாது. ஆனால் அவனுக்குள்ளே குணமாக வேண்டும் என்ற அந்த தனியாக தாகம் அவனை கீழ்ப்படிய வைத்தது. கீழ்ப்படிதலை கர்த்தர் இன்று காலையில் எதிர்பார்க்கின்றார். கட்டளை போட்டவர் யார் என்று அவனுக்கு தெரியாது. கட்டளை இட்டவர் யார் என்று அவனுக்கு யாரும் சொல்லவில்லை. நேருக்கு நேராக சுகம் தருபவர் கேள்வி கேட்கின்றார். சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன் அவருடைய கருணையின் கண்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். வாயிலிருந்து எளிமையான கட்டளை புறப்பட்டு வருகிறது. அவன் கீழ்ப்படுகிறான். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான்.
நின்றான், படுக்கை எடுத்துக்கொண்டான், வீதியில் நடந்து போகிறான். அங்கே தான் வந்தாங்க நம்ம எதிர்கோஷ்டி. அந்த யூதர்கள் வந்து அவனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, ஓய்வு நாளில் நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறிய, இது என்ன அநியாயம் நீ செய்வது, நீ நியாயமா, நீ செய்தது நியாயமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவன் சொல்லுகின்றான் நிரபராதியாக, நிரபராதியாக, என்னை சுகமாக்கினவர் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னார். நான் கீழ்ப்படிந்தேன், நான் நடக்கிறேன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இந்த சுகமாக்கப்பட்ட மனுஷனை ஆண்டவர் இயேசு தேவாலயத்தில் சந்தித்தார். நம்ம சகோதரி வெள்ளிக்கிழமை சகோதரி மேரி என்பவர்கள் கெனாலில் இருந்து வந்தவர்கள் வெள்ளிக்கிழமை வந்தது போல இன்றைக்கு மீண்டுமாக அந்த சகோதரனை போல ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். இப்படி தான் சபைக்கு புதிய புதிய ஆத்துமாக்கள் எல்லாம் வரணும், நம்ம கொண்டு வரணும். கல்யாணம் வச்சுருக்கிறோம், எங்களுக்கு வேலை இருக்குது, ஒரு வருஷம் தவசம் கொண்டாடணும், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வர முடியாது. அநேக காரியங்களை தேவையில்லாத அந்த யூதர்களுடைய பாரம்பரியத்தை யூதர்கள் கடைப்பிடித்தது போல நாம் கடைப்பிடித்து கொண்டிருக்கிறோம். இன்று காலையில் யூதருடைய பாரம்பரியம் என்கிற தடையை ஆண்டவர் இயேசு முறியடித்தார். அதற்காக தன்னுடைய உயிரையும் அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவர் அதற்கு அஞ்சவில்லை. அவனை பார்த்து சொல்கின்றார், கேடானதொன்றும் இனி உனக்கு வராதபடி பாவம் செய்யாதே. அவருடைய ரெண்டாவது கட்டளை பார்த்தீங்கன்னா, முதல் கட்டளை நான் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த முதல் கட்டளை மிக எளிமையான கட்டளை. என்ன கட்டளை கொஞ்சம் சொல்லுங்கள். எழுந்திரு, படுக்கை எடுத்துக்கொள், நட, இங்கே நின்று கொண்டு இருக்காத, நடந்து போ என்று சொன்னார். அது that command was so simple to follow. அது ஒரு சரீர பிரகாரமான கட்டளையாக இருந்தது. அதை தான் அவனுடைய தேவையாக இருந்தது, அதுதான் அவனுடைய ஆசையாக இருந்தது. அது அவர் சொன்ன உடனே அவன் அதுக்கு கீழ்ப்படிந்தான். இப்பொழுது அடுத்த கட்டளை வருகிறது. மறுபடியும் அவனை இயேசுவானவர் தேவாலயத்தில் சந்திக்கின்றார். நேற்று வரைக்கும் அவன் பெதஸ்தா குளக்கரையில் உட்கார்ந்து ஒரு வாரம் 2 வாரம் இல்லை, 52 ஓய்வு நாட்களை அவன் சந்தித்திருக்கின்றான். இப்படி 52 × 38 ஆண்டுகள் பெருக்கள் 38 ஆண்டுகள் இப்படி அவன் அந்த பெதஸ்தா குளக்கரையில் சந்தித்திருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். அவன் இன்றைக்கு ஓய்வு நாளிலே ஆலயத்துக்குள்ளே அவன் வந்து விட்டான். காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களை கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளே கொண்டு வருவதுதான் எம்பெருமான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுடைய நோக்கம். இந்த தொழுவத்தில் இல்லாத அநேகம் ஆடுகள் எனக்கு உண்டு, அந்த அநேகம் ஆடுகளையும் கொண்டு வர வேண்டும் என்று எம்பெருமான் இயேசு சொன்னாரே. உங்கள் வாழ்க்கையிலே தடைகள் நீங்க வேண்டுமானால் தடைகளை நீக்குகிற தயாபரர் இயேசுவை போல நீங்கள் அந்த ஆத்துமாக்கள் மேலே கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவனுக்கு பெதஸ்தா குளத்தண்டையில் இயேசு யாருன்னு தெரியாது. இப்போ இதுவரைக்கும் அவனுக்கு யாருன்னு தெரியல. அவர் சொல்கிறாரு, அதிக கேடானது அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு 38 வருஷமாக இருந்த வியாதி ஸோ சிம்பிள், அது எளிமையானதுப்பா, அது சரீரம் சார்ந்த பிரச்சனை, அது நீ செய்த பாவத்தினாலே உனக்கு வந்தது என்று நான் இப்பொழுது அறிக்கை செய்கிறேன். தொடர்ந்து நீ பாவம் செய்த,
மறுபடியும் குளக்கரைக்கு போக முடியாது. எங்கே போகணும்? இடுகாட்டுக்கு தான் போக வேண்டும். சுடுகாட்டுக்கு தான் நீ போக வேண்டியிருக்கும். இறுதியிலே நீ நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும். இனி பாவம் செய்யாதே என்று அவனுக்கு சொன்னார். அவன் என்ன செய்தான் தெரியுமா? தடைகளை போடுகிற எதிர்த்தரப்பினிடத்தில் போய், யாருன்னு என்ன கேட்டீங்களே, உன்னை சுகமாக்கினவர் யார் என்று கேட்டீங்களே, அப்போ எனக்கு தெரியல சார், இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் யாருன்னா இயேசு என்று போய் அவர்களுக்கு போட்டு கொடுக்குறான். அவர்கள் ஆண்டவர் இயேசுவை எதிர்க்கின்றார்கள். அதை தான் நாம் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் இப்பொழுது 16வது வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளும். யோவான் 5:16. இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். தடைகளை தகர்த்து எறிகிறவர் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து விடுகிறார். பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடைகின்றார்கள். சாத்தானால பீதிக்கப்பட்டவர்கள், பிடிக்கப்பட்டவர்கள் விடுதலை அடைகின்றார்கள். கொஞ்சம் கூட நிமிர முடியாத அந்த கூனி எழுந்து நிற்கின்றாள். 38 வருஷமாக சுகம் பெறாமல் தன் வாழ்க்கையிலே முக்காவாசி காலத்தை, அந்த 38 ஆண்டு காலமாக அந்த குளக்கரையில் கழித்து விட்டவன் கூட இப்பொழுது சுகம் பெற்று விட்டான். எல்லாரும் சுகம் பெறுகிறார்கள், எல்லாரும் விடுவிக்கப்படுகிறார்கள், எல்லாரும் கல்வி கற்கிறார்கள், எல்லாருக்கும் மருத்துவ வசதி கொடுக்கப்படுகிறது, எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு வழிகாட்டப்படுகிறது. இந்த திருச்சபையின் மூலமாக, நாட் ஒன்லி இந்த திருச்சபையின் மூலமாக மாத்திரமல்ல, உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவ திருச்சபைகள் மூலமாக. ஆனால் எவ்வளவு கர்த்தர் தம் மூலமாக, தம்முடைய சிரசாகிய கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையின் மூலமாக மகிமையான காரியங்களை எவ்வளவு நடத்துகிறாரோ அவ்வளவும் எதிர்ப்பான காரியங்கள் தேவ ஜனங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம், ஓய்வு நாளிலே ஆண்டவர் இயேசுவை சுகப்படுத்தினார். இயேசு இந்த மனிதனை சுகப்படுத்தினார் என்று அவரை துன்பப்படுத்தினார்கள். அப்போ அது ஃபர்ஸ்ட் கீர். அப்போ இறுதி தண்டனை அவர்கள் ஏசப்பாவுக்கு கொடுத்தது, அவரை கொல்ல முயற்சி செய்தார்கள். ஏன் இயேசுவை கொலை செய்தார்கள் என்று கேள்வி கேட்டால், இருக்கக்கூடிய காரணங்களிலே பிரதானமான காரியம், ஆண்டவர் நல்லது செய்ததினால அவரை கொலை செய்தார்கள். இப்பொழுது இதுவரைக்கும் நம்ம ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருந்தோம். யூத மார்க்கத்தார் நியாயப்பிரமாணத்தை முன்வைத்து நல்லது நடக்காதபடி நல்லது செய்து வந்த இந்த நல்லவரை அவர்கள் எதிர்த்து அவருக்கு தடையை கொண்டு வந்தார்கள். மேலும் 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 இவர் இப்படி செய்யாதபடி, மேலும் மேலும் கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரியாதபடி, அவரை எங்கேயாயிலும் ஒரு மூலையிலே அல்லது ஒரு வீட்டில் அவரை அடக்கி வைக்க வேண்டும் என்று விரோதிகள் தடைகள் மேலே தடைகளை கொண்டு வந்தார்கள். அலையின் மேலே அலை வங்கக்கடலிலே உருவாவது போல, கரையிலே வந்து சங்கமாக சேருவது போல அலையலையான உபத்திரவங்களை ஆண்டவர் இயேசுவுக்கு கொண்டு வந்தார்கள். நம் ஆண்டவர் இயேசு அந்த எல்லா தடைகளையும் நீக்கினார். ஒரு தடையை குறித்து நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக, சமுதாயத்தில் இழிவாக, அடுத்த 7 நிமிஷத்தில் நாம் முடிக்க போகிறோம். சமுதாயத்தில் இழிவாக கருதப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மக்களோடு ஆண்டவர் இயேசு சேர்ந்து கொண்டார்.
அதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்கள். சமுதாயத்தில் இழிவாக எண்ணப்பட்டவர்களையும் இயேசு தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக அவர்கள் வீட்டில் அவர்களோடு சேர்ந்து உணவருந்தினார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் முக்கியமான ஒரு கருத்து அங்கே பிரதிபலிக்கிறது. என்ன கருத்துன்னா, அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். உங்களுக்கு வசனத்தை தெரிந்ததுனால, தம்பி வசனத்தை தெரிந்ததுனால சொல்கிறத நம்பி கேளு, தூக்கம் வரக்கூடாது. என்னை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறவன், தன் இதயமாகிய கதவை திறந்து கொடுக்கிறவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். நான் அவனோடு கூட சாப்பிடுவேன், போஜனம் பண்ணுவேன் என்று இயேசு சொன்னார். இது யோவானுக்கு ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாடு. இங்கே நாம் பார்க்கின்றோம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நம் ஆண்டவர் இயேசு வரி வசூலிப்பதில் குன்றேறி நின்ற ஆனால் குள்ளனான சகேயு வீட்டுக்கு அவர் சென்றார். அவனோடு சக வரி வசூல்காரர்கள் எல்லாரும் வந்தார்கள். யூத மார்க்கத்திலே வரி வசூலிப்பவர்களுக்கு ஆயக்காரர்கள் என்று பெயர். ஆயக்காரர்கள், பாவிகள் எல்லாரும் அந்த சகேயுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள். விருந்து ஆயத்தமாக்கப்பட்டது. விருந்துக்கு பிரதான விருந்தாளியாக என் ஆண்டவர் தடைகளை தகர்த்தெறிகிற தயாபரர் பிரதான விருந்தினராக அங்கே இருக்கின்றார். ஏனென்றால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவர் வந்தார். அப்பொழுது சூழ வந்த அந்த யூத மார்க்கத்தவர்கள் என்ன கேட்கிறார்கள், என்ன உங்கள் போதகர் பாவிகளோடு ஆயக்காரரோடு உட்கார்ந்து சாப்பிட்றாரு. டிஸ்கிரிமினேஷன், வேறுபடுத்தி பார்க்கறது. இவர் என்ன செய்வார், நம்ம ஆண்டவர் தடையை நீக்குகிற தயாபரர் என்ன செய்வார், எல்லாரையும் ஒன்று போல பார்ப்பார், எல்லாரையும் ஒன்று போல நேசிப்பார். வேற்றுமையின் நிழல் அவரிடத்தில் இல்லை. ஆனால் அவர்களோ தாங்கள் உயர்ந்தவர்கள். அப்போ இது என்ன சொல்லலாம், சோஷியல் ஸ்டிக்மா, சமூகத்தில் காணப்படுகிற ஏற்றத்தாழ்வு என்ற ஒரு கொடுமையான காரியம், ஒரு பாவம் என்று சொல்லலாம். ஓகே, நம்ம வேகமாக போகணும்ல, 7 நிமிஷத்தில் இப்பொழுது 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. லேவி என்கிற மத்தியை சீஷர்களுள் ஒருவனாகிய லேவி என்கிற மத்தியை ஆண்டவர் அழைக்கின்றார். சகிவை குறித்து வசனம் 19:7 சொல்லிவிட்டோம். லேவி குறித்து மத்தியை 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் லேவினா உடனே லேவி கோத்திரத்துக்கு போகாதீங்க. சில தவறான உபதேசங்களை நீங்கள் கேட்க நேரிடுகிறது. நீங்கள் தவறானது சிந்தையில் வைக்காதீர்கள். எப்பப்போ அதை ஏரேசர் வைத்து அது பென்சிலில் எழுதினதை அழிச்சினமோ அதை அழிச்சிட்டு இங்க் பண்ணுங்க. லேவி, இந்த இடத்துல லேவி என்பவன் லேவி கோத்திரத்தான் அல்ல, அவனுக்கு பேர் லேவி, அவனுக்கு மறுபேர் மத்தியேயு. ஆண்டவர் இயேசு அவனை சீஷனாக அவனை அழைக்கின்றார். அந்த லேவி என்ன செய்கிறான், அவனும் ஆயத்துறையில் அரசாங்க பிரதிநிதியாக இருந்து வரி வசூல் பண்ணக்கூடியவன். ஆண்டவர் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைக்கின்றான், விருந்து அளிக்கின்றான். மறுபடியுமாக இந்த யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள், இவர் பரிசுத்தவான் ஆனால் பாவிகளோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறாரு. அப்படியானால் அவருடைய ஆர்குமெண்ட் என்ன, பாவிகளோடு, துர்மார்க்கரோடு, சமுதாயத்தில் விலக்கப்பட்டவர்களோடு உட்கார்ந்து உணவு உண்டால் அவனும் பாவி. எவ்வளவு கொடுமையான வார்த்தை, கவனிங்கள். இது ஒரு தடை. இந்த தடைகளை எல்லாம்
தடைகளை நீக்கின தயாபரர் முறித்து போட்டார். இப்பொழுது 3வது பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம், முடிக்க போகிறோம். இப்பொழுது 7 நிமிஷத்தில் 4 நிமிஷம் ஆகிவிட்டது. ஓகே, நீங்கள் 15ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை முறியடித்தவர், தகர்த்தெறிந்த தயாபரர். முன்னோர்களுடைய பாரம்பரியம், ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ட்ரெடிஷன். இட் இஸ் நாட் த லா பட் மேன் மேடு ட்ரெடிஷன். மக்களால் சமுதாயத்தில் திணிக்கப்பட்டு வழக்கத்தில் இருக்கிற தீய காரியங்கள். என்ன கேட்கிறார்கள் விரோதிகள், அந்த யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் என்ன கேட்கிறார்கள்? உங்கள் சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே, அது நியாயமா? முன்னோர் பாரம்பரியத்தை அவங்க முறித்து போடுகிறார்களே, நீங்கள் அதுக்கு அவங்கள கட்டுப்படுத்த மாட்டீங்களா? அவங்கள கரெக்ட் பண்ண மாட்டீங்களா என்று இயேசுவானவரை வினவுகின்றார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், மனுஷனுடைய வாயுக்குள்ளே போகிறவைகள் கை கழுவாமல் சாப்பிடும்போது அந்த கழுவாத கையில் இருக்கிற அந்த வேதனைக்குரியவைகள், அந்த இன்ஃபெக்ஷன், அது உணவோடு உள்ளே சென்றால் அது உடலை தான் பாதிக்கும். பாவிங்களா, உடல் முக்கியம் இல்லடா, ஆத்மா தாண்டா முக்கியம். உள்ளத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு வருவர்கள் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் ஆகாரம் சாப்பிட்றதுனால ஒருத்தர் சாக மாட்டான். அவனுக்கு மாத்திரை கொடுக்கறதுக்கு, ஊசி போடுறதுக்கு, ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு டாக்டர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆத்மாவை குறித்து யோசிங்கள் என்று தடைகளை நீக்குகிற தயாபரர் இடித்து உரைத்தார், உறக்க பேசினார். அவர்கள் அவருக்கு முன்பாக நிற்க முடியாமல் போயிற்று. 5:3 மற்றும் 5:6 நான் வாசிக்க வேண்டும். 15:3, 15:6 இயேசுவானவர் அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம்? why you are spoiling or contravening the past traditions. மறுபடியும் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். முதல் சொன்னார், சண்டாளர்களா, நீங்கள் தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறீங்க. 2வது சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். அதற்கு சரியான ஆங்கில வார்த்தை யூ ஆர் நல்லிஃபைங். செயலற்று போகும்படியாக செய்கிறீங்க. தேவனுடைய கற்பனைக்கு உயிர் இல்லாமல் உயிரில்லாத ஒரு பழக்கத்தை நீங்கள் புதுசாக அறிமுகப்படுத்தி இதுதான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி மக்களை நிர்பந்தப்படுத்துறீங்களே, இது என்ன நியாயம் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுடைய தடைகளை அவர் தகர்த்து எறியும்படியாக முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை ஆண்டவர் இயேசு முறியடித்தார். நியாயப்பிரமாணத்தை முன்வைத்த கூட்டத்தை பார்த்து, நலம் பெற வேண்டியவர்கள் நலம் பெற வேண்டும், அவர்கள் நலம் பெறக்கூடாதபடி நீங்கள் தடை செய்கிறீர்கள் என்று வாயினாலே சொன்னவர் மாத்திரமல்ல, அந்த தடைகளை ஆண்டவர் இயேசு நீக்கினார். சமுதாயத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் இவைகளை போக்கும்படியாக ஆண்டவர் இயேசு போதித்தவராக மாத்திரமல்ல, அந்த சகேயு வீட்டில் அவர் உட்கார்ந்து உணவருந்தினார். லேவியுடைய வீட்டிலே உட்கார்ந்து உணவருந்தினார். ஆனால் யார் வீட்டிலே அவர் உட்கார்ந்து உணவு அருந்தினாரா? அவர்கள் பாவிகள். சொல்லுங்க, நீங்களும் பாவிகள் என்று இயேசுவானவரை பாவிகள் என்ற பட்டம் சூட்டினார்கள். அவர்கள்
பாவிகள் என்று பட்டம் சூட்டட்டுமானால் இந்த பாவி பரிசுத்தவானாக நான் மாற வேண்டுமானால் நான் அவனுடைய வீட்டுக்கு போக வேண்டும், நான் அவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், அவனோடு ஆகாரம் உண்ண வேண்டும், நான் சொல்கிற வார்த்தை அவன் கேட்க வேண்டும், அவன் கோரிக்கையை நான் நிறைவேற்ற வேண்டும். ஒரு ஐக்கியத்தை நிறைவேற்றுவதற்காக தான், விண்ணையும் மண்ணையும் இணைப்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தேன். இப்படி நான் தடைகளை தகர்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தடைகளை நீக்குகிற தயாபரராக செயல்பட்டார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, நாங்கள் வாழ்கிற இந்த சமுதாயத்தில்